என் சின்ன பொண்ணுக்கு காலையில டிஃபன் எதுவுமே இன்னைக்கு பண்ணலன்னு சொல்லி, அவளுக்கு பழைய கஞ்சியும், கருவாடுனா ரொம்ப பிடிக்கும். சரின்னு சொல்லி குடுத்தேன். அவ உட்காந்து அந்த ஹால் மொத்தமும் எப்படி பண்ணி போட்டுருக்கா பாருங்க. உங்க வீட்ல ஏதாச்சும் குழந்தைங்க இந்த மாரி பண்ணா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. என் பெரிய பொண்ணுக்கும் அவளுக்கும் தான் குடுத்துருந்தேன். அவ வந்து கருவாட ஃபர்ஸ்ட்லயே சாப்பிட்டு முடிச்சுட்டு, இந்த கஞ்சிய அங்க மாத்தி, இங்க மாத்தி அப்படி இப்படி மட்டு ஊத்தி, 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 ஊத்தி வீடு மொத்தத்தையும் சாப்பாடு மொத்தமா சிந்தி போட்டுருக்கா பாருங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் பழைய கஞ்சியும், கருவாடும் ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம ஊர்க்காரங்களா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா கருவாடும், கஞ்சியும் வந்து ரொம்ப ஒரு ஃபேவரைட் டிஷ்ஷா இருக்கும். நம்ம வந்து வெளிநாட்டுக்கு வந்தாலும், நம்மளோட பாரம்பரியத்த, நம்மளுடைய பழக்கவழக்கங்கள மாத்தவே மாட்டோம். நம்ம இப்ப இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஸ்காட்லாண்ட்ல. ஸ்காட்லாண்டா இருந்தாலும் நம்ம மனுஷன் தானே, நம்ம வயிறு ஒரே மாரி தானே இருக்கும். எப்பவுமே நம்ம சாப்பாடு தான் அங்க வந்தாலும். கிடைக்கிறத நம்ம ஊர் முறைப்படி, நம்ம அம்மா, அப்பா சொல்லிக் குடுத்தபடி, நம்ம பாட்டி சொல்லிக் குடுத்தபடி தான் சமைச்சு சாப்பிடுறது. யாருக்கெல்லாம் இந்த அனுபவங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.